மோகன்லால் தன்னுடைய ரசிகராக நடிப்பது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ விஜய்க்கே அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்போது அவருடைய ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம்தான் அவங்களுக்கெல்லாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசிய பேச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கும். ஆக்சுவலாக அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் என்ன நிலையில் சார் இருக்குது? ஏன்னா நிறைய செய்திகள் வந்து வருது, இங்கேருந்து நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்? அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 27 மலேசியாவில் நடக்க போகுது. டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு. அந்த இதை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திலேயே ஒரு 90% டிக்கெட் வித்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு. அது அல்லாமல் இங்கேயே பல பேர் பார்த்திங்கன்னா எப்படி அந்த இதுக்கு போகிறதுங்கிற மாதிரி இந்த முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த ரூட்டில் போகிறதுன்னு தெரியாமல் அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.